100க்கு 100 லாபகரமா தான் இருக்குதுங்க. லாபம் இல்லாம எந்த தொழிலுமே நம்ம செய்ய முடியாதுங்க இல்லைங்க. ஓகே. லாபம் வந்தாதான் ஏதோ நம்ம அந்த தொழில் செய்யறதுக்கே ஒரு உண்டான அர்த்தம் இருக்குதுங்க. இப்ப வேற ஒரு வருமானம் வந்து இது கொண்டு வந்து போற அந்த வருமானத்தையே பாட்டு போயிடறாங்க. ஏன் இது இவ்வளவு ரிஸ்க் எடுத்து செய்யாட்டி 2 மாடு இளங்கரவையா இருக்குங்க, 2 மாடு வத்தக்கரவையா இருக்குங்க. இப்ப 2 மாடு 2க்கு இடப்பட்ட சமயத்துல இருக்குங்க. இப்போ 2-3 மாடு இப்போ ஊசி போடுற சமயத்துல இருக்குங்க. இப்ப எல்லா மாடுமே இப்ப 10 லிட்டர் 15 லிட்டர் கறக்குதுன்னா அது சாத்தியம் இல்லைங்க. இளங்கரவ மாடு அதிகமா கறக்குங்க. 15 லிட்டர் 12 லிட்டர் 10 லிட்டர் கறக்குற மாதிரியும் இருக்குதுங்க. சரி, இப்ப 60% இப்ப பண்ணை ப்ராஃபிட்டபிளா கொண்டு போறோங்க. அடுத்த பாத்தீங்கன்னா நம்ம தீவன மேலாண்மைங்க. ஓகே ஓகே. தீவன மேலாண்மை பாத்தீங்கன்னா இப்ப நான் பாத்தீங்கன்னா எல்லாருமே 2 வேளை தீன் வைப்போம். ஒவ்வொருத்தர் பாத்தீங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரை தீன் போட்டே இருப்பாங்க. இப்ப நான் வந்து ஒரே வேளை தான் தீன் வைக்கிறேங்கண்ணா. ஒரு வேளை தான் தீன் வைக்கிறேங்க. இப்படி ஒரு வேளை தீவனம் வச்சா போதுமானதா? ஆனா மாட்டுக்கு வந்து நம்ம டைஜஸ்ட் பண்றதுக்கு ரெஸ்ட் கொடுத்தாதாங்கன்னா ஈல்டு வருங்க. ஓகே. டைமிங்ல வேலை செஞ்சாதான் பண்ணையை கொண்டு போக முடியுங்க. சரி. இப்போ 3 மணி நேரம் இப்போ காலையில் உள்ள வந்தாச்சுன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த டைம்ல முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்து வெளியே சப்ளை போயிடணும். இப்போ ஒரு இல்லைன்னா அதுக்கு ஒரு ஆள் போட்டு வச்சுக்கலாங்க. அதுக்கு ஆள் போட்டு வச்சிருந்தாலும் ப்ராஃபிட்டபிளா தான் இருக்குங்க. உழவுக்கு கை கொடுப்போம். தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிதிஷ். இன்னைக்கு இருக்கிற கால சூழ்நிலையில ஒரு மாடு வைத்து ஒரு பண்ணையாக்கி அதுலேருந்து பால் உற்பத்தி பண்ணி வியாபாரம் செஞ்சால் லாபம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் உங்களில் 100க்கு 90% பேர் வாய்ப்பே இல்லை அப்படின்னு தாங்க சொல்கிறீங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எல்லாருமே சொல்லக்கூடியது என்னென்னா மாட்டுப்பண்ணை வச்சவங்கெல்லாம் நஷ்டம் அடைகிறாங்க, அதில் லாபமே கிடையாது அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். இதோட உண்மை நிலவரம் தான் என்ன, அதாவது கள நிலவரத்தில் என்ன தான் சொல்கிறாங்க, உண்மையாலுமே மாட்டுப்பண்ணை பிஸ்னஸ் வந்து நஷ்டத்தில் இயங்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்திருக்க இடம் தாங்க தம்பி நிவாஸ் அவர்களுடைய மாட்டுப்பண்ணை. ஆமாங்க, மூர்த்தி சிறுசுனாலும் கீர்த்தி பெருசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி வயசில் சிறியவராக இருந்தாலும் மாட்டுப்பண்ணை தொழிலில் ரொம்ப அற்புதமாக ரொம்ப சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காரு. அவரை சந்தித்து இந்த மாட்டுப்பண்ணை பிஸ்னஸ் வந்து எப்படி நடந்துட்டு இருக்கு, உண்மையாலுமே பால் உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணோம் அப்படின்னா அது லாபகரமானதாக இருக்குமா, எத்தனை மாடுகள் வைத்திருந்தால் அது லாபகரமாக இருக்கும், முக்கியமாக இந்த மாட்டுப்பண்ணையில் ஜெயிக்கிறதுக்கான சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வீடியோக்கள் பிடிச்சிருந்தா நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ தம்பி சந்திக்க போவோம். தம்பி வணக்கம். வணக்கங்கண்ணா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்கண்ணா. முதல்ல உங்களோட பெயர், நம்மளோட கட்டுத்தரை எங்க அமைஞ்சிருக்கு, அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். நம்ம ஃபுல் நேம் வந்து ஜன நிவாசுங்கண்ணா. நிவாசம் சொல்ல எல்லாத்துக்கும் தெரியுங்கண்ணா. இப்போ நம்ம பண்ணை அமைஞ்சிருக்கிற லொகேஷன் பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் வேட்டுவளை கிராமங்கண்ணா. அதாவது மாடுகள் வளர்ப்புல ஈடுபட்டு இருக்கீங்க இல்லையா? என்ன ரக மாடுகள் வளர்த்திட்டு இருக்கோம்? ஹெச்எஃப் ஜெர்சி எல்லாமே எல்லா ரக மாடு இருக்குதுங்கண்ணா. இருக்கு. சுமாரா நம்ம கட்டுத்தரையில எவ்வளவு மாடுகள் இருக்குங்க? ஒரு 25 மாடு இருக்குங்கண்ணா. 25 மாடுகள் இருக்கு, எல்லாமே இருக்குதுங்கண்ணா. ஓகே ஓகே. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா பள்ளி படிப்பு முடித்தோனையுமே நீங்க வந்து இந்த மாடுகள் வளர்ப்புக்குள்ள வந்துட்டீங்களே இந்த தொழிலுக்குள்ள? இல்லைங்கண்ணா, பள்ளி பருவத்துல இருந்தே தான் நம்ம இந்த தொழிலுக்குள்ள இருக்கிறோங்கண்ணா. ஸ்கூல் டேஸ்ல இருந்தே அப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப அருமையா சொன்னீங்க. முதல் கேள்வி, அதாவது இந்த கேள்வி தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா கேட்க வேண்டிய கேள்வி. சரிங்கண்ணா. மாடு வளர்ப்பு, அதாவது மாட்டுப்பண்ணை அமைத்து ஒரு மாடு வளர்த்து பால் ஊத்தி ஒரு தொழிலா அதை நடைமுறைப்படுத்தும் போது சரிங்க லாபகரமான தொழிலா இந்த மாடு வளர்ப்புங்கிறது உண்மையாலுமே லாபகரமான தொழிலா? மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம ஒரு உண்மையை சொல்லுங்க பாப்போம். 100க்கு 100 லாபம் தானுங்கண்ணா. 100க்கு 100 உண்மை. 100க்கு 100 உண்மைதாங்க. லாபம் இல்லாம யாருமே இந்த தொழில் செய்ய மாட்டாங்களா? இப்ப கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பால் கறந்து ஊத்தி என்ன மிச்சமாகுது அப்படிங்கிறாங்க. ஏன்னா முட்டு வெளிக்கு இதுக்கு வந்து ஒண்ணுமே நிக்கிறது இல்லை அப்படிங்கிறாங்களே. கண்டிப்பா இருக்கலாங்கண்ணா. அதாவது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 10 மாடு நம்ம கிட்ட இருக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேங்க, 10 மாடு நம்ம கிட்ட இருக்குதுன்னா இப்ப 10 மாட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 2 மாடு இளங்கரவையா இருக்குங்க, 2 மாடு வத்தக்கரவையா இருக்குங்க. இப்ப 2 மாடு 2க்கு இடப்பட்ட சமயத்துல இருக்குங்க. இப்போ 2-3 மாடு இப்போ ஊசி போடுற சமயத்துல இருக்குங்க. இப்ப எல்லா மாடுமே இப்ப 10 லிட்டர் 15 லிட்டர் கறக்குதுன்னா அது சாத்தியம் இல்லைங்க. இளங்கரவ மாடு அதிகமா கறக்குங்க. 15 லிட்டர் 12 லிட்டர் 10 லிட்டர் கறக்குற மாதிரியும் இருக்குதுங்க. இப்போ வத்தக்கரவை ஆகும்போது 5 லிட்டர் 6 லிட்டர் கறக்குங்க. இப்ப அந்த இடப்பட்ட ஸ்டேஜ்ல இருக்கிறது ஒரு 10 லிட்டர்னா 10 லிட்டர் ஸ்டாண்டர்டா கறந்துட்டு இருக்குங்க. அந்த மாதிரி கறக்கும் போதுங்கன்னா இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தீவன முறைகள் கொடுக்குறாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா மாட்டுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணுங்கண்ணா. மாத்திட்டு பண்ணும்போது நம்மளுக்கு காஸ்ட் வைஸ் கம்மியாகுன்னு வச்சுங்களேன். ஓகே ஓகே. அப்புறம் இந்த தொழில் வந்து பாத்தீங்கன்னா லாபகரமா அப்படின்னா எல்லா தொழிலுமே வந்து லாபமே அப்படின்னு கொண்டு போக முடியாதுங்க. நஷ்டம் வரதான் செய்யுங்க. ஏதாவது
4 மாசம் வந்தா 1 மாசம் லாஸ் ஆகத்தான் செய்யுங்க. அதனால இது இந்த தொழில் பொறுத்தவரைக்கும் அக்ரி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லாருமே லாஸ்ன்னே கொண்டு போயிட்டாங்க. இல்லைங்க, இது வராதுங்க. என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா நிவாஸ், ஒரு சிலர் பண்ற சில தவறுகள் ஆமாங்க அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை மத்தவங்க வந்து உள்ள ஃபீல்ட்ல வரவங்களுக்கு பயப்படுறாங்க. ஆமா, மத்தவங்க எல்லாத்தையுமே பயமுறுத்திடுறாங்க. என்னன்னா மாடு வளர்த்தா அவ்வளவுதான். ஏன்னா நம்மளோட வீடியோக்களே நிறைய போட்டிருக்கோம். ஆமாங்க. அதுல சொன்னதெல்லாம் என்னன்னா மாடு வளர்த்தா தோல்ல துண்டை போட்டுட்டு தான் போகணும் தலையில, கிடையாதுங்க, லாபம் ஈட்ட முடியாது, இது ஒரு தொழில் முறையில வந்து சக்சஸ் பண்ண முடியாது. அதாவது ஒருத்தர் சறுக்கிட்டாங்கன்னா எல்லாருமே சறுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துடுறாங்க. இந்த ஃபீல்ட்ல ஒரு 10-12 வருஷமா இருக்கிறேங்கண்ணா. சரி, இந்த ஃபீல்ட்லயே தான் வந்துருக்குங்க, வேற இருக்குங்க. அந்த ஃபீல்ட்ல பொறுத்த நம்ம இந்த ஃபீல்ட் நல்லா இருக்குன்னு நம்ம இந்த ஃபீல்ட்லயே வந்துருக்குங்க. ஓகே நிவாஸ், இப்போ தற்சமயம் நம்ம கையில வந்து ஒரு 25 மாடுகள் இருக்கு இல்லையா? கன்று மாடு எல்லாம் சேர்த்துங்கண்ணா. இதுல கறவை அப்படின்னா எவ்வளவு சொல்லலாம், கன்றுகள் எவ்வளவு சொல்லலாம், வத்த கறவையில் எவ்வளவு சொல்லலாம்? நான் கறவை மாடு ஒரு 10 இருக்குதுங்கண்ணா. சரி, கண்ணுக்குட்டி பாத்தீங்கன்னா ஒரு 7 இருக்குதுங்கண்ணா. 7 உருப்படி இருக்குது. 7 உருப்படி இருக்குதுங்க. சரி, ட்ரைல பாத்தீங்கன்னா ஒரு 8 உருப்படி இருக்குங்க. வத்த கறவைனா ஒரு செனை அந்த கண்டிஷன்ல ஒரு 8 உருப்படி இருக்குது. 8 உருப்படி இருக்குது. ஆமாங்க. இப்போ நீங்க ஏற்கனவே சொன்னீங்க மாடு வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு லாபகரமான தொழில் தான். கண்டிப்பா. ஒரு லாபகரமான மாட்டுப்பண்ணை நடத்தணும் அப்படின்னா எந்தெந்த விஷயங்களை எல்லாம் முதல்ல பார்க்கணும்? நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாடு செலெக்ஷன் பண்றதுல இருக்குதுங்கண்ணா. மாடு வந்து நம்ம தேர்ந்தெடுத்து வாங்கணுங்கண்ணா. இந்த மாடு இவ்வளவு கறக்கும் அப்படின்னு வந்து நம்ம ஃபீல்டு உள்ள இருக்கும் போதுங்கண்ணா நம்ம அனுபவம் வாங்கிக்குங்க. ஒரு மாட்டை பார்த்தாலே இந்த மாடு இவ்வளவு கறக்கும், இவ்வளவு கறக்காது, இந்த இவ்வளவு ஏஜுக்கு நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்மளுக்கே வந்துருங்கண்ணா. இல்ல இப்போ பால் உற்பத்தி திறன் அப்படிங்கும் போது எந்த ரகத்துக்கு நம்ம போறது, அதாவது வந்து சிந்திக்கு போறதா, இல்ல வந்து ஹெச்எஃப்க்கு போறதா, இல்ல வந்து ஜெர்சிக்கு போறதா, எந்த ரகம் போனா கரெக்டா இருக்கும்? நான் பால் உற்பத்தி அதிகமா வேணும்னா ஹெச்எஃப் தான் அதிகமா கறக்குங்க. அதிகமா கறக்கும். ஜெர்சி பாத்தீங்கன்னா ஃபேட் என்எஃப் நல்லா இருக்குங்க. ஓகே ஓகே. பால் இப்போ அதுவும் 10 லிட்டர் 12 லிட்டர் கறக்கிற ஜெர்சி இருக்குங்க. அதுவும் ஃபேட் நல்லா இருக்குங்க. ஹெச்எஃப் பாத்தீங்கன்னா 25 to 30 லிட்டர் கறக்கிற மாடு இருக்குதுங்க. அது ஃபேட் பாத்தீங்கன்னா ஒரு 3 ஃபேட் ஒரு 8 எஸ்என்எஃப் வந்துருங்க. ஓகே ஓகே. அந்த அளவுக்கு இது வந்துருங்க. அப்போ தொழில் முறையில வந்து நம்ம ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பால் வியாபாரி ஆகணும் அப்படின்னா ஹெச்எஃப் ரகம் தான் கரெக்ட். கண்டிப்பாங்கண்ணா. ஓகே. இப்போ ஹெச்எஃப் ரகலையே வந்து சட்டைகள் நிறைய இருக்கு இல்லையா? வெள்ளை சட்டை இருக்கு, கருப்பு சட்டை இருக்கு, கருப்பே அதிகமா இருக்கிறது இருக்கு. இதுல வந்து எந்த ரகம் எடுத்தா கரெக்டா இருக்கும்? ஆனா ஒயிட் மெஜாரிட்டி அதிகமா இருக்கிறத எடுத்தா நல்லா இருக்குங்கண்ணா. பால் உற்பத்தி நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்கண்ணா. ஓகே ஓகே ஓகே. நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே அந்த மாதிரியான ஒரு ரகங்கள் தான் இல்லைங்களா? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கருப்பும் வெள்ளை சட்டையோட இருக்குங்க. ஆனா அந்த பால் ஆவரேஜ் பண்றதுக்கு ஜெர்சி இருக்குங்கண்ணா. ஜெர்சியும் வச்சிருக்கோம். 4 மாடு இருக்கு. 4 மாட்டுக்கு ஒரு மாடு வந்து ஜெர்சி வந்து உள்ள பால் மிக்ஸ் பண்ணா பால் குவாலிட்டி சூப்பரா இருக்குங்கண்ணா. ஓகே ஆமாங்கண்ணா. பால் உற்பத்தினாவே வந்து ஹெச்எஃப் ரகம் தான் வந்து சிறந்ததுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ அந்த மாட்டை எப்படி செலெக்ஷன் பண்றது? மாட்டோட உருவத்தை பார்த்தா இல்ல அதோட மடி செட்டை பார்த்தா எப்படி செலெக்ஷன் பண்றது? ஆனா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மடி செட்டுங்க. ஓகே. மடி செட்டு உருவம் வேணுங்க. உருவம் இருந்தா தான் நம்ம போடுற கொடுக்க தீவனம் வந்து அதை டைஜஸ்ட் பண்ணாதான் ப்ரொடக்ஷன் எடுக்க முடியுங்க. இப்போ நம்ம ரொம்ப சின்னதா வாங்கிட்டோம்னா அதோட கெப்பாசிட்டி இப்போ 10 தான் இருக்குங்க. அது 10 தான் கறக்க முடியுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் உருவத்திலயுமே பெருசா இருக்கணுங்க. மடி செட்டு, பால் நரம்பு கொடி, பல்லுங்க எல்லாம் கண்டிஷனா பார்த்து வாங்கணுங்க. இப்போ அந்த 4 கால் அந்த ஹெச்எஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா பெருசா முதல் ஃபால்ட் வந்தீங்கன்னா அந்த கால் குழாம்பு பிரச்சனை மெயினா வருங்க. ஓகே ஓகே. பண்ணைகள்ல இருக்கிற மாடு கண்டிப்பா வந்து அந்த குழாம்பு பிரச்சனை வரும். ஏன்னா காரையிலேயே இருந்துட்டே இருக்கிறதுக்குங்க உங்களுக்கு அந்த குழாம் பிரச்சனை எல்லா மாட்டுக்குமே வருங்க. அதனால நான் என்ன மேட் போட்டுக்கிறது பெஸ்ட்டுங்க. மேட் போட்டுக்கும் போது என்ன அந்த சுத்தமா வராதுன்னு சொல்ல முடியாதுங்க. ஒரு 50% அந்த பிரச்சனையை தவிர்க்கலாங்க. இப்ப மடி செட்டு பாக்கணுங்க. மடி செட்டு கரெக்டா வந்து ரொம்ப தொங்கலாம இருக்கக்கூடாதுங்க. மடி செட்டு வந்து அப்படியே தொட்டல் மாதிரி அழகா பாக்ஸ் மாதிரி ரெட்டை மடியா இருக்கணுங்கண்ணா. 4 காம்பு வந்து 4 மட்டும் அப்படியே எடுத்து வச்ச மாதிரி இருக்கணுங்க. பால் நரம்பு கொடி பாக்கணுங்க எப்படி நல்லா இருக்கா அப்படின்னு. அப்புறம் 4 காம்பு வந்து கறந்து பார்த்து வாங்கணுங்க. இப்போ ஒவ்வொரு மாட்டுக்கு பாத்தீங்கன்னா போனேத்து வந்து மடிக்கு வந்திருக்கலாங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க இப்ப தலையீத்து மாட்டுக்கு வந்து காம்பு வந்து பட்டு போகன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா எல்லா மாட்டுக்கும் போகும், பட்டு போகுங்க. தலையீத்து மாட்டுக்கும் பட்டு போகும். சரியான கவனிப்பு இல்லைன்னா பட்டு போகுங்க. கவனிப்பு இல்ல அது போறதையிலேயே ஒவ்வொரு ஜீன் வந்து இப்போ மடி வீக்குங்கிறது வந்தீங்கன்னா ஒவ்வொரு மாட்டுக்கு அந்த ஜீன்லயே வருங்க. தொடர்ந்து வந்துட்டே இருக்குங்க. அதனால அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாட்டுல இருந்து நம்ம கண்ணு எடுக்கிறதோ அதை வச்சு இருக்கிறதோ நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். சோ மாட்டை வந்து தெளிவா பார்த்து 4 காம்பும் தெளிவா இருக்கிற மாதிரி எடுக்கணும். அப்புறம் மெயினா அதிகபட்சமா சந்தைக்கு போய் வாங்க வேண்டாங்க. இப்ப பண்ணைகள்ல
இப்போ பார்த்து வாங்கிட்டீங்க ஓரளவுக்கு நம்பிக்கையா வாங்கலாம். சந்தையில அர்ஜென்ட் அப்படின்னா இப்போ சந்தையில போய் வாங்கிக்கலாங்க. சந்தையிலுமே தெரிஞ்ச ஆளுகளை சந்தைக்குள்ள தெரிஞ்ச ஆளுகளை கூட்டிட்டு போய் வாங்கி கொடுங்க. இப்போ நம்மளே மாடு வேணும்னு சொல்லி சொன்னாங்க, அப்ப நம்மளே தேர்ந்தெடுத்து மாடு வாங்கி கொடுக்கலாங்க. ஆனா வந்து விவசாயிகள் கிட்ட வாங்குறது வந்து சிறப்பானதா இருக்குங்க. பண்ணைகள்ல போய் எடுத்தா நம்ம நேரடியா பேசிக்கலாங்கண்ணா. இப்ப அவங்ககிட்ட டைரக்டா போனது எவ்வளவு கறந்தது, இப்ப லேட்டா செனை பிடிச்சதா முதல்ல செனை பிடிச்சதா, எவ்வளவு கறந்தது, எவ்வளவு ஃபேட்டா செனை வந்தது, என்ன ரேட் வந்தது, இதெல்லாம் அவங்களுக்கே தெரியுங்க. அப்ப தெரியும் போது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கறந்து பார்த்து கூட வாங்கலாம், கறந்து பார்த்து கூட வாங்கிக்கலாங்க. இப்போ நம்ம லோக்கல்லே வியாபாரி இருப்பாங்க, அவங்க கிட்ட ஊர்காட்டுலயே போய் வாங்கணும்னா ஊரா சுத்தணுங்க, வீடு வீடா போய் மாடு இருக்காதுன்னு தெரியாது. இப்போ உள்ளூர்லயே வியாபாரி இருப்பாங்க, அவங்க கிட்ட போனீங்கன்னா அவங்க வந்து கனெக்ஷன் போன் பண்ணி எதா இருந்தா மாடு ஒன்று விற்கிறோம்னா வியாபாரிக்கு தான் கூப்பிடுவாங்க. இப்ப ஒரு தோட்டத்துக்காரனா அந்த தோட்டத்துக்காரர் இப்ப பக்கத்திலே இருக்கிறாங்க தோட்டத்துக்காரரு, நம்ம மாடு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு மாடு தேவைப்படுதுன்னா அவங்களுக்கு தெரியாது, சொன்னாதான் அவங்களுக்கு தெரியும். ஆனா வியாபாரிக்கு வந்து இவங்க கூட்டிருப்பாங்க, யாராச்சும் மூலியமா வச்சு வியாபாரிக்கு தகவல் போயிருங்க. அப்ப வியாபாரி வந்து இங்க வாங்கிட்டு போயிருவாங்க. உங்களுக்கு மாடு வேணும்னா பக்கத்து தோட்டத்துக்காரையே இருக்கிறோம், ஆனா உங்களுக்குனால வாங்கியிருக்க முடியாம போயிருங்க. நீங்க அதனால லோக்கல்ல இருக்க வியாபாரி பார்த்து அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டீங்கன்னா சிறப்பா இருக்குங்கன்னா ஏதாவது மிஸ்டேக்னா இருந்தும் மாத்திக்கலாங்க. நாளைக்கு மாடை மாத்திருக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆமாங்க. ஓகே. இப்போ மாட்டை சரியா தேர்ந்தெடுக்கிறத பத்தி சொன்னீங்க. மாட்டை சரியா தேர்ந்தெடுத்தா தான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மாட்டு பண்ணையை ரன் பண்ண முடியும். கண்டிப்பாங்க. அப்ப அடுத்த பாயிண்ட் என்னது? அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா மாடு நம்ம கரெக்டா சூஸ் பண்ணி வாங்கிட்டோம்னாவே பண்ணை வந்து ஒரு 60% வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர கொண்டான வாய்ப்புகள் வந்து 100% அதுல வந்துருச்சுங்கண்ணா. சரி. இப்ப 60% இப்ப பண்ணை ப்ராஃபிட்டபிளா கொண்டு போறோங்க. அடுத்த பாத்தீங்கன்னா நம்ம தீவன மேலாண்மைங்க. தீவன மேலாண்மை பாத்தீங்கன்னா இப்ப நான் பாத்தீங்கன்னா எல்லாருமே 2 வேளை தீன் வைப்போம். ஒவ்வொருத்தர் பாத்தீங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரை தீன் போட்டே இருப்பாங்க. இப்ப நான் வந்து ஒரே வேளை தீன் வைக்கிறேங்கண்ணா. ஒரு வேளை தீன் வைக்கிறேங்க. இப்படி ஒரு வேளை தீவனம் வச்சா போதுமானதா? ஆனா மாட்டுக்கு வந்து நம்ம டைஜஸ்ட் பண்றதுக்கு ரெஸ்ட் கொடுத்தாதாங்கன்னா ஈல்டு வருங்க. நம்ம பாத்தீங்கன்னா இப்போ 2 வேளை வைக்கிறதுன்னு ஒரு வேலையில நம்ம வந்து ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிருங்க. நீங்க 2 வேளை வைக்கும் போது வேலையை போட்டு ஜாஸ்திங்க. அப்புறம் அது சாப்பிட்டே இருக்கும் போதுங்க டைஜஸ்ட் பண்றதுக்கு டைம் கிடைக்காதுங்க. மாடுகளும் அவ்வளவு ஆரோக்கியம் இருக்காதுங்க. இப்ப நம்மளதே மாடு பாருங்க, ஒரு வேளை தீன் வைக்கிற மாடுகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாமே நல்லா தான் இருக்கு. கண்டிப்பா ஆரோக்கியமா தான் இருக்கு. நல்ல உருவத்திலயும் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்குங்க. இப்ப ஒருத்தர் சொல்லுவாங்க, ஒரு வேளை தீன் வச்சு என்னடா பண்ற மாடு எல்லாம் இப்படி என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா பொதுவா வந்து மாடு வச்சிருக்கவங்க 2 வேளை தீவனம் வைக்கிறது பாத்திருக்கேன். பட் ஒரே வேளை தீவனம்ங்கிறது ஒரு புது கான்செப்டா இருக்கு. ஆமாங்கண்ணா, ஒரே அந்த 2 வேளை தீவனம் ஒரே வேளை சாப்பிட்டுருக்கணும். அதுக்கு உண்டான தீவனம் நம்ம வந்து இப்போ ஒரு பேஷன் 2 பேஷன்னா இப்போ 3 பேஷன் 4 பேஷன் கொட்டிட்டோம்னா அது வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்டுக்குங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி காமிச்சு கட்டி இப்போ வந்து நம்ம தவிடோ மக்காச்சோளம் மாவு இதெல்லாம் நம்ம போறது இல்லைங்கண்ணா. இப்போ வந்து நம்ம கார்கில்னு ஒரு கம்பெனி இருக்குங்கண்ணா, மில்ஜென் சொல்லிட்டுங்க. அந்த கம்பெனி ஃபீடு வந்து போட்டு இருக்குங்கண்ணா. இப்போ பாத்தீங்கன்னா 2.5 லிட்டருக்கு 1 கிலோ டோசேஜ்னு பாத்தீங்கன்னா போட்டுருக்குங்க. ரிசல்ட் நல்லா இருக்குங்க. ஃபேட் எஸ்என்எஃப் வந்து நல்லா இருக்குதுங்க. இப்போ அதை போட்டு நம்ம பாத்தீங்கன்னா 2 வேளை அது வந்து காலையில ஒரு டைம் சாயந்தரம் ஒரு டைம் வந்து நம்ம ட்ரையா கொடுத்துட்றோங்க பெல்லட்டுங்க. ட்ரையா கொடுத்துறோம். அப்புறம் வெறுந்தண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா குடிக்குங்க. பெல்லட் கூட சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா வெறுந்தண்ணி நல்லா குடிக்குங்க. இந்த பெல்லட் போறதுனால என்னென்ன ப்ராஃபிட்னா ஃபேட் எஸ்என்எஃப் வருங்க, மாடு ஆரோக்கியமா இருக்குங்க, டைஜஸ்ட் பிரச்சனை வராது, வயிறு எடுக்கிற பிரச்சனை வராதுங்க, ஏஐ பிரச்சனை வராது. ஏஐ பிரச்சனைனா நம்ம செனை பிடிக்கிற திறமை வந்து அதிகமா வராதுன்னு வச்சு. இப்போ ஒரு 10 ஊசி போட்டப்ப எனக்கு செனை பிடிக்கல மாடு அப்படி செனை பிடிக்காம இருக்கிற பிரச்சனை வந்து தீருங்க. இப்போ கறவை மாடு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த செனை பிடிக்கிற பிரச்சனை வந்து வருங்க. இப்போ நம்ம கான்சன்ட்ரேட் பெல்லட் கொடுக்கும் போதுங்க எனக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லைங்க. இப்போ ஒவ்வொருத்தர் இந்த மினரல் மிக்சரு எல்லாம் நிறைய அந்த லிவருக்கு டானிக்கு எல்லாம் வந்து எல்லாம் கொடுப்பாங்க. செனை பிடிக்கிறதுக்கு வந்து டேப்லெட் எல்லாம் கொடுப்பாங்க. டொட்டாவைட் டேப்லெட் எல்லாம் கொடுப்பாங்க. இப்போ வந்து அதெல்லாம் நம்மளுக்கு இது தேவையே இல்லைங்க. இதுலயே வந்து இப்போ நம்ம ஃபீட்லிங்க இப்போ பிறந்த கண்ணுல இருந்து இப்போ மாடு எவ்வளவு பால் கறக்குது அப்படிங்கிற கான்செப்ட் ரேஷியோக்கு வந்தீங்கன்னா பெல்லட் இருக்கு.
ஆனா இப்போ பிறந்த கண்ணுக்குட்டிக்கு ஸ்டார்டர்னு சொல்லிட்டு ஒரு பெலட் இருக்குங்க. அதுல இருந்து இப்போ 2 மாசம் 3 மாசம் ஆன கண்ணுக்குட்டிக்கு, அப்புறம் அந்த செனை பிடிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கிற கண்ணுக்குட்டிக்கு, செனை பிடிச்ச கண்ணுக்குட்டிக்கு, செனை மாட்டுக்கு, அதாவது கோழி தீவனங்கள் எப்படியோ அதே மாதிரி வந்து இதுக்கும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா இருக்குதுங்க. ஓகே. இப்போ மில்க் ஜென் 8000 இருக்குங்க. இப்போ அதையும் நம்ம வீடியோ காமிக்கிறேங்க. அந்த பேக் நம்ம போடுற தீவனத்தை காமிக்கிறேங்க. மில்க் ஜென் 8000 வந்து நம்ம காமனா நம்ம வந்து எல்லாத்துக்குமே போடலாம். அதாவது 10 லிட்டர் மேல கறக்கிற மாட்டுக்கு 10 to 5 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு 8000 போடலாங்க. 10,000 ஒன்று இருக்குதுங்க. அது நேரம் ஒரு 20 லிட்டர் 18 19 20 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு 10,000 போடலாங்க. ஓகே. 5,000 வந்து எருமையிலுக்கு வருங்க. 5,000 அப்போ 5 லிட்டர் 6 லிட்டர் கறக்கிற சின்ன மாடுல வச்சிருப்பாங்க கிராமப்புறங்கள்ல, அவங்க பாத்தீங்கன்னா 5,000 போடலாங்க. 5,000 வந்து அவங்களுக்கு எருமைக்கு அது போட்டா நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க. இப்போ கான்சென்ட்ரேஷன் ஃபீடு நம்ம கொடுத்தே ஆகணுமா கட்டாயம்? பால் உற்பத்திக்கு அதை தவிர வேற வழி இல்லையா? அது கொடுத்தாதான் நம்ம ஃபேட்டேஷன் நல்லா இருக்கு, மாடு நல்லா இருக்குங்கண்ணா. வேற மெட்டீரியல் போனோம்னா அந்த அளவுக்கு நம்ம காஸ்ட் வைஸ் நம்ம அதுல இடிக்குதுங்கண்ணா. அதாவது லாஸ் ஆகிறதுக்கு உண்டான காரணமே நம்ம அதுல போறதுனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகுது. நம்ம எப்படி செலவுகள் கம்மி பண்ணி ப்ரொடக்ஷன் அதிகம் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம ப்ராஃபிட்டபிளா கொண்டு போலாங்கண்ணா. இப்போ ஒரு தொழில்னா இப்போ லாபம் வந்தா தான் அந்த தொழில் பண்ண முடியுங்க. இப்ப தவிர நீங்க கேக்குறீங்க வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம லாபகரமா பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த ஃபீல்ட்ல வந்திருக்கோம். எந்த தொழிலுமே லாபம் வந்தா தான் பண்ண முடியுங்க. கண்டிப்பா. அதனால அந்த லாபம் எப்படி வர்ற தகுந்த மாதிரி நம்ம ஈல்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேஷியோ மாத்தி நம்ம போயிடணுங்க. அதாவது யதார்த்தமான ஒரு உண்மையை சொல்றீங்க. ஆமாங்க. லாபம் மீட்டணும் அப்படின்னா அதற்கான வழிகளை வந்து ஃபாலோ பண்ணணுங்கிறீங்க. ஓகே பிரதர். இப்போ நான் கேட்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கான்சென்ட்ரேஷன் ஃபீடு ஒரு வேலை கொடுத்துறீங்க. அப்ப இந்த பசுந்தீவனங்கிறது காட்டுறீங்களா இல்லையா? 2 வேலை கொடுக்குறேன் கான்சென்ட்ரேட் தீவனம். கான்சென்ட்ரேஷன் வந்து 2 வேலை கொடுக்குறீங்க. ஆமாங்க. இப்போ நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஒரு வேலை தான் தீவனம் வைக்கிறதா? அது என்னது அது? ஆனா பசுந்தீவனம் ஒரு வேலைங்கண்ணா. பசுந்தீவனம் ஒரு வேலை. கான்சென்ட்ரேஷன் ஃபீடு 2 வேலைங்கண்ணா. பசுந்தீவனமும் வரத்தட்டு இருக்குங்கண்ணா. வரத்தட்டும் மசால் பில்லு 2 தான் நம்ம போடுறதுங்க. மக்காச்சோள தட்டோ வேற எதுவுமே போறது இல்லைங்க. மசால் பில்லு வரத்தட்டு 2 மட்டும் தான் மிக்ஸ் பண்ணி போடுறோம். ஆமாங்க. இப்போ அந்த பசுந்தீவனம் அப்படின்னு வரும்போது நீங்க எப்படி நீங்களே விளைவிக்கிறீங்களா இல்ல வெளியில இருந்து வாங்குறீங்களா? நான் தோட்டத்திலேயே விளைய வச்சுக்கிறதாங்கண்ணா, வெளியில வாங்குறது இல்லைங்க. ஏன்னா சில பேர் இந்த ஆட்டோல கொண்டு வர்றாங்க மக்காச்சோள தட்டுன்னு சொல்லி அதை வாங்கி போட்டு மாடு வளர்த்துறாங்க. அதெல்லாம் லாபமா இருக்குமா? ஆனா இருக்குங்கன்னா அது ஒரு ப்ராஃபிட்டான அமௌண்ட் அதுக்கு போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம சொந்த காடு இருக்குன்னா தண்ணி இருக்குன்னா கண்டிப்பா வந்து நம்ம காட்டுல விளைய வச்சு போறது பெஸ்ட்டுங்க. நம்ம காடு தோட்டம் இல்ல, இப்ப நமக்கு அந்த சௌரியம் இல்ல அப்படின்னா வாங்கி போட்டுக்கலாங்க. இப்ப நம்ம காடு தோட்டம் இருந்துட்டே நம்ம வந்து பாத்தீங்கன்னா வாங்கி போட்டு இருந்தா அது சரியா வராதுங்க. ஓகே. நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பண்ணை நடத்திருக்கு. 2 பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. அதாவது முதல் கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா, நல்ல மாடுகளை செலக்ஷன் பண்ணணும், அது ஹெச்எஃப் ரகமா பார்த்து எடுக்கணும். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சரியான தீவனங்கள் கொடுத்தா பால் உற்பத்தி பெருக்கலாம்னு சொன்னீங்க. இப்போ 3வது பாயிண்ட் என்ன? அண்ணா 3வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இப்போ பால் வந்து நம்ம சேல்ஸ் பண்றதுல இருக்குதுங்கண்ணா. மார்க்கெட்டிங் அதுதான் 3வது பாயிண்ட்டுங்க. சொல்லுங்களேன் அதை பத்தி விரிவா. அண்ணா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நான் பண்றதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறதுங்க. சரிங்க. இப்போ நான் பாத்தீங்கன்னா இப்போ பேக்கரிக்கு கொடுக்குறேங்கண்ணா. லோக்கல்ல இருக்கிற பேக்கரிக்கு கொடுக்குதுங்கண்ணா. ஓகே. அப்புறம் அது போக வீட்டு சப்ளை பண்றேங்கண்ணா. வீட்டுக்கு சப்ளை பண்றேன். நேரடி நானும் கொண்டு போய் விற்கிறேங்கண்ணா. ஓகே. வீட்டு சப்ளை பாத்தீங்கன்னா 55 ரூபாய்க்கு நம்ம ஏரியால போயிட்டு இருக்கு லிட்டர். ஆமாங்க. அவினாசி பிள்ளைங்க. இது திருப்பூர் போயிட்டீங்கன்னா 65 to 70 வரைக்குமே ஒவ்வொருத்தரும் விற்கிறாங்க. ஓகே. 60 ஃபிக்சருங்க. 60 to 70 வரைக்கும் திருப்பூருக்குள்ள உள்ள விற்பனை ஆயிட்டு தான் இருக்குதுங்க. நமக்கு ஒரு 55 ரூபாய்க்கு நம்ம ஊத்திட்டு இருக்கோம். அவினாசியில 55 ரூபாய்க்கு நம்ம ஊத்திட்டு இருக்குங்க. பேக்கரியில பாத்தீங்கன்னா இப்போ ஹோல்சேலா டெய்லி ரெகுலரா ஊத்துறதுனால 45 ரூபாய்க்கு பேக்கரினா 45, வீடுகளுக்குன்னா 55க்கு ஊத்துறங்க. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, நிறைய மாடுகள் இருக்கும்போது பாலை கறந்து ஈஸியா கொண்டு போய் அழகா சொசைட்டில ஊத்திட்டு போயிடலாமே, அதுதானே நமக்கு வேலைப்பளு கம்மியா இருக்கும். ஆனா சொசைட்டில ஊத்துலாங்கன்னா அது ஃபேட்டேஷன் ஆஃப் ரேட் வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 to அதாவது நார்மலா எல்லாத்துக்குமே 30 to 35க்குள்ள எல்லாத்துக்குமே ஆவரேஜ் அவ்வளவுதான் வருது. ஒரு லிட்டருக்கு வந்து 30ல இருந்து 35 தான் வருங்க. சரி. ஒவ்வொருத்தர் அதிகமா வருங்க, ஒவ்வொருத்தர் 40 ரூபா 45 ரூபாய் வருங்க. நம்ம அந்த எல்லாத்துக்குமே அவ்வளவு வரும்னு சொல்ல முடியாது. அதான் ஆவரேஜ் கணக்கு எடுத்துக்கலாம். 35 எல்லாத்துக்குமே ஈவன். அது வந்து எல்லாத்துக்குமே சரிசமா. அது ஒவ்வொருத்தருக்கு 28 வரலாம், ஃபேட்டேஷன் கம்மியானா ஒரு 40 வரலாம். நம்ம ஆவரேஜ் எடுத்துக்கலாம். 30 to 35 ஆவரேஜ் எடுத்துக்கலாங்க. இப்போ 35 ரூபா போட்டாங்கன்னா இப்போ 10 லிட்டருக்கு 350 ரூபாய் ஆச்சுங்க. இப்போ அதே தான் நம்ம 45 ரூபாய்க்கு கொடுக்கும்போது 450 ரூபாய் ஆச்சுங்க. இது 100 ரூபாய் ப்ராஃபிட்டுங்க. 55 ரூபாய் கொடுக்கும்போது 200 ரூபாய் ப்ராஃபிட்டுங்க. ஆனா இதுல ஆள் கூலின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதாவது நம்ம கூட ஊத்துறோம் இல்லையா 2 வேளை, அதுக்கு ஆள் கூலின்னு ஒண்ணு கணக்கு போடணும்ல.
கண்டிப்பாங்கண்ணா. அது ஆள் கூலி பாத்தீங்கன்னா அதாவது நம்ம டைமிங்னா, அதாவது நம்ம பண்ணையை நடத்துறோம்னாவே டைமிங்ல வேலை செஞ்சாதான் பண்ணையை கொண்டு போக முடியுங்க. சரி, இப்போ 3 மணி நேரம், இப்போ காலையில உள்ள வந்தாச்சுன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் அந்த டைம்ல முடிச்சுட்டு அடுத்து நம்ம வந்து வெளியே சப்ளை போயிடணும். இப்போ இல்லைன்னா அதுக்கு ஒரு ஆள் போட்டு வச்சுக்கலாங்க. அதுக்கு ஆள் போட்டு வச்சிருந்தாலும் ப்ராஃபிட்டபிளா தான் இருக்குங்க. ஓகே, ஏன்னா நம்ம ஆள் கூலி போகவும் ஒரு லாபம் கிடைக்கும். ஆனா என்ன கணிசமான லாபமா இருக்கும். ஆமாங்கண்ணா. ஓகே, ஏன்னா அந்த ஆள் கூலி நம்மளே பண்ணோம்னா அந்த கூலி நம்மளுக்கு மிச்சமாகன்னு வச்சுங்கன்னா, இல்ல வர ப்ராஃபிட்ல ஒரு 10% ஆள் கூலி போயிருங்க. அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லுவாங்க சொசைட்டிக்கு ஊத்துனா வந்து லாபம் கம்மியாக வரும், ஆனால் லாபமே இல்லை அப்படின்னு சொல்றது வந்து சாத்தியம் இல்லைங்க. இல்லவே இல்லைங்க. முட்டு வெளி போட்டு அதுக்கு மேலேயும் லாபம் கிடைக்குங்க. அதாவது பெருசாலாம் கிடைக்காதுங்க. சம்பளத்துக்கு அளவா அந்த ஒரு ஆள் செஞ்சுட்டா அது அப்புறம் ஆள் செலவெல்லாம் இல்லைங்க. இவங்களே இப்போ பார்த்துட்டு ஒரே பக்கம் ஊத்திட்டு இருந்தாங்கன்னா செலவு இல்லைங்க. அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி இன்கம் தான் கிடைக்குங்க. கொஞ்சம் எஃபெக்ட் போட்டோம்னா இன்கம் கொஞ்சம் சேர்ந்து வருங்க. என்னோட சந்தேகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்ககிட்ட ஒரு 10 கறவை மாடுகள் இருக்கு. இப்ப தற்சமயமா 10 வந்து கறவையில் இருக்குது இல்லைங்களா, நல்ல கறவையில் இருக்குது. இப்போ இந்த 10 கறவை மாடுகள் நம்ம கிட்ட இருக்குன்னு வைங்களேன், ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு போடுவோமே. ஒரு தீவன செலவாகட்டும், மாடு பர்ச்சேஸ் பண்ண கொள்முதல் செலவாகட்டும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான தீவன செலவு, அதோட பராமரிப்பு செலவு, மருத்துவ செலவு, அதுக்கப்புறம் நம்மளோட ஆள் கூலி, இதெல்லாம் போடுறாவும் எவ்வளவு லாபம் நிற்கும்? ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு கணக்கு சொல்லுங்களேன் எனக்கு. ஆனா லாபம் பாத்தீங்கன்னா ஒரு மாசம் ஒவ்வொரு மாதிரி வருங்கண்ணா. சரி, மெடிக்கல் செலவு கம்மியானா நம்மளுக்கு அது ஒரு ப்ராஃபிட் வந்து இப்போ 5 ரூபா 10 ரூபா நிற்கிங்கண்ணா. மெடிக்கல் செலவு போகும்போது பாத்தீங்கன்னா அந்த 5 ரூபா 10 ரூபா கம்மியாகும். இப்போ ஒரு மாடை என்ன விலைக்கு கொள்முதல் பண்ணலாம்? நல்ல ஒரு கறவை திறன் இருக்கிற ஒரு நாளைக்கு வேலைக்கு வந்து ஒரு 20-25 லிட்டர் கறக்கிற மாதிரி ஒரு மாடு வாங்குறோம்னா என்ன செலவு பண்ண வேண்டி வரும்? ஆனா ₹1 மேல மாடோட விலை நிலவரங்கள் போடணும். ₹1 மேலதான். அது தலைச்சன் கடாரி 2 அனைத்து 2 பல்லு 4 பல்லு அந்த மாதிரி வாங்கினோம்னா ஒரு 1.25 கண்டிப்பா பட்ஜெட் வந்துடும். 1.25 இருந்து 1.5 பட்ஜெட் வந்துருங்க. சரி, இப்போ மாட்டோட கொள்முதல் விலைங்கிறது ஒரு 1.25 வச்சுக்கீங்களேன். அது போக அதுக்கான தீவன செலவுங்கிறது எவ்வளவா இருக்கு? ஒரு நாளைக்கு ஒரு ₹300 அந்த ரேஞ்ச் வந்துருங்க. ₹300 வந்துரும் சராசரியா. ஒரு 500 ஆள் கூலி எல்லாம் சேர்க்கும் ஒரு ₹500, 2 வேலையை தீனி வச்சாங்கன்னா ₹500 வந்துருங்க ஆள் கூலியோட சேர்த்து. அதாவது ஒரு நேரத்து பால் வந்து அதுக்கு போயிருங்கண்ணா, ஒரு நேரத்து பால் நம்மளுக்கு வருங்கண்ணா. அதாவது ஒரு நாள்ல வந்து 2 வேளை கறக்குதுன்னா ஒரு வேளை வந்து மாட்டுக்கான செலவுக்கு போயிருங்க, ஒரு வேளை வந்து நம்மளுக்கு வருங்க, லாபத்துல நிக்குங்க. ஓகே, இப்போ நம்ம சொசைட்டிக்கே ஊத்துனா கூட மாடி மெடிக்கல் செலவு வந்துன்னா அதுல கொஞ்சம் கம்மியாகுங்க. எல்லாமே போகுன்னு சொல்ல முடியாதுங்க, கொஞ்சம் கம்மியாகும். பட் இப்போ 10 கறவைகள் இருக்கு, அது போக உங்ககிட்ட ஒரு 6-7 வத்த கறவைகள் இருக்கும் போது எல்லா மாடுமே வந்து கறவையில் இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? கண்டிப்பாங்க. அப்ப இதை ஆவரேஜ் பண்ணிக்கணுமா? ஆவரேஜ் இப்போ மொத்த ப்ரொடக்ஷன் 100 லிட்டர் இருக்குதுன்னா, ஓகே, இப்போ எல்லா மாடுமே 10 கறந்தது அப்படின்னு சொல்லி வச்சிருக்க முடியாதுங்க. இப்போ 5, 10, 3, 2, 1 அப்படி கறக்குங்க. இப்போ நம்ம வந்து மொத்த பண்ணையோட கால்குலேஷன் தாங்க. இப்போ மொத்தம் எத்தனை மாடு இருக்குது, அந்த எல்லா மாடும் சேர்ந்து அந்த ட்ரையில் இருக்கிற மாடும் சேர்ந்து கணக்குல கொண்டு வந்துடணுங்க. இப்போ அந்த பாலை வந்து நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கணும். இத்தனை மாடு இருக்குது, இத்தனை மாடு வந்து நம்ம வந்து இத்தனை கறவை கறந்துருக்குது, அதாவது ஆவரேஜ் வரும்போது 7 வரலாம் 8 வரலாங்க. இப்ப அந்த எல்லா மாட்டுக்கும் செலவுக்கு கணக்கு பார்க்கணுங்க. இப்ப எல்லா மாடும் அந்த ப்ரொடக்ஷன்ல நம்ம இதுக்கும் சேர்ந்து தீவனம் வந்து போட்டுருக்கோம் அப்படிங்கிற கணக்கு தான் நம்ம வச்சுக்கணுங்கண்ணா. சுமாரா சொல்லுங்களேன், ஒரு மாச வருமானம்ங்கிறது உங்களுக்கு எவ்வளவு இருக்குது இதுல? ₹60 தாராளமா வருங்க. ₹60 ₹70 தாராளமா பார்க்கலாம். அதாவது வந்து இது ஆள் கூலிகள் போக சொல்றீங்களா, செலவு கணக்கு போக சொல்றீங்களா, இல்ல மொத்த வருமானத்தை சொல்றீங்களா? நம்ம வந்து ஆள்ல போடலீங்கன்னா நம்மளே தான் பண்ணிட்டு இருக்குது. அதனால நம்மளுக்கு இந்த ப்ராஃபிட் வருது. ஆள் கூலி போட்டோம்னா ஆளுக்கு ஒரு மாசம் டெய்லி 500 கொடுத்தாலுமே 5000 ஆச்சுங்கண்ணா மாசங்க. இப்ப அதுல இருந்து 5000 போகும்போது நான் மிச்சம் ₹45 வருங்கண்ணா. வரும் ஒரு 40-45 ரூபா வந்து லாபத்துல கட்டாயமா ₹1000 கம்பல்சரி சம்பளம் உண்டுங்க. தினசரி ஒரு ₹1000 சம்பளத்துல நிக்கும். நம்மளுக்கு நிக்குங்க. ஓகே கண்டிப்பா. அதாவது நிவாஸ், இவ்வளவு நேரம் நீங்க விளக்கங்கள் கொடுத்தீங்க. ஆனா இருந்தாலுமே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு. அதை எனக்கு கட் அண்ட் ரைட்டா கிளியர் பண்ணுங்க, அப்பதான் பாக்குற மக்களுக்கு புரியும். சொல்லுங்க. இப்போ 1 லிட்டர் பால் கறக்குறோம், அது வந்து ஆவரேஜ் வந்து சொசைட்டில கொண்டு போய் ஊத்துனோம்னா ஒரு ₹30 ₹35 கிடைக்குது 1 லிட்டர் பாலுக்கு. இதே வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னா ₹55 ₹60 கிடைக்குது. நீங்க இப்போ சொசைட்டில ஊத்துற அந்த ₹35 கிடைக்கக்கூடிய அந்த பால்ல லாபம் எவ்வளவா நிக்கும்? அதாவது செலவு போக ஆள் கூலி போக லாபம் எவ்வளவா இருக்கும்? இதே மக்கள் கிட்ட நம்ம டைரக்டா கொண்டு போய் கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த பால் விநியோகம் பண்ணும்போது அதோட லாபம் எவ்வளவா இருக்கும்? எனக்கு அக்யூரேட்டா சொல்லுங்களேன் பாப்போம்.
ஆனா இப்போ சொசைட்டில ஊத்தும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆள் கூலி போச்சுன்னா உங்களுக்கு 5 ரூபா லாபம் வருங்கண்ணா. ஆள் கூலி இல்லைன்னா உங்களுக்கு 10 ரூபா லாபம் வருங்க. ஓகே, அதாவது 10% வருங்க. 10% ரெண்டு ஒரு லிட்டருக்கு வந்து 10 ரூபா லாபத்தில் நிக்குது. 10 ரூபா லாபத்துல தான் நிக்குங்க. ஓகே, இப்போ சொசைட்டிக்கு ஊத்துனாங்க. அப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளே கொண்டு போய் டைரக்டா கொடுக்கும் போதுங்க. ஓகே, 55 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க. 55 ரூபாய்க்கு கொடுக்கும்போது உங்களுக்கு கிட்ட 20 ரூபா வருதுங்க. 20 ரூபா வருது ஆள் கூலி போக. ஆள் கூலி போகுங்க. இப்போ ஆள் கூலி இல்ல நம்மளே கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னா அது நம்மளே கொடுக்கணும். அது நம்மளுக்கு 20 ரூபா ப்ராஃபிட் வரும். நம்மளே அதுல ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கே வருதுங்க. ஒரு 5 ரூபா 10 ரூபா அதுவும் ஒரு லாபத்துல. அப்புறம் பெட்ரோல் செலவு இருக்குங்க. அது ஒரு 5 ரூபா பெட்ரோல் போயிருக்கு. ஒரு 25 ரூபா கணக்குல எடுத்துக்கலாங்களா? லிட்டருக்கு 25 ரூபா லாபத்தில் நிக்கும்னு எடுத்துக்கலாங்களா? அப்போ மாடு வளர்க்கறதுங்கிறது வந்து கண்டிப்பா வந்து லாபகரமான தொழில் தான். கண்டிப்பாங்க. அது ஏன் சக்சஸ் ஆகாம போயிடுறாங்க? இப்ப நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, மாடு வளர்த்தா ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு. எதற்காக அப்படி சொல்றாங்க? நான் அது சும்மா ரூமருங்க. அதாவது எல்லாரும் நல்லா இருந்துருவாங்களோ, அவனும் நல்லா இருந்துருவானோ அப்படின்னு ஒரு இதுல சொல்றதாங்க. அப்ப இது நிஜமாலுமே ரூமர் தான் சொல்ல வரீங்களா? எப்படி எனக்கு புரியலையே. ஆனா இப்போ எக்ஸாம்பிளுக்குங்கன்னா இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குங்க. சரி, ஸ்கூல்ல ஒரு கிளாஸுங்க. எந்த ஸ்டாண்டர்ட் வேணும் வச்சுக்கலாங்க. இப்போ 12th வச்சுக்கலாங்க. இப்போ 12th வந்து இப்போ ஒரு 10 பேர் ஸ்டூடெண்ட் இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து எல்லாருமே நான் கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு சொல்றாங்க. இப்போ எல்லாருமே டாக்டர் ஆகிட முடியுங்களா? இப்போ டாக்டருக்கு நீட் எக்ஸாம்ல வந்து நிறைய ப்ரொசீஜர். கண்டிப்பா கண்டிப்பா அந்த ப்ரொசீஜர்லாம் தாண்டி தான் உள்ளே என்ட்ரா. சக்சஸ் பண்றவங்க 1-2 பேர் தாங்க. ஓகே, இப்போ எல்லாருமே சக்சஸ் பண்ணோம்னா அது கரெக்டான ஃபார்மேட்ல போனா பண்ணிக்கலாங்க. சக்சஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ கண்ணுக்குட்டிகளே இருக்குங்கண்ணா. இப்போ கண்ணுக்குட்டிகள பாத்தீங்கன்னா இப்போ கிடாரி கணக்குல போட்டுச்சுங்கன்னா இப்போ ஒரு 2 வருஷத்துல அது செனை பிடிக்கிறதுக்கு வந்துருங்க. அப்ப அடுத்து பாத்தீங்கன்னா அங்க மாடுக்கு வந்து இல்லாதப்போ பெருசு மாடு கிடாரி கணக்கு வச்சுக்கும்போது மாடு வாங்குற செலவாகும். அந்த செலவு மாடு வாங்குற உள்ள பணம் போடுற செலவு போனாவே உங்களுக்கு பர வருமானத்தை அதுல போய் போற மாதிரி இருக்குங்க. அதாவது நம்மளே உற்பத்தி பண்றோம். அடுத்தடுத்த ஜெனரேஷன் நம்மளே உற்பத்தி பண்றாங்க. அப்ப இது போகும்போது நம்ம கண்ணுதாங்க. அதனால நம்மளுக்கு பெருசா ஒன்னும் தெரிஞ்சுக்காது. ஓகே, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது இல்லைங்க. அதுக்கு உண்டானதுக்கு தீவன செலவு மட்டும்தான். மற்றபடி மாட்டுக்கு இப்போ இது கண்ணுக்குட்டி ஏறும்போது மாடை வித்தாலும் கூட மாடு அந்த காசு ஆயிரும். கண்ணுக்குட்டியில லாபத்துக்கு வந்துடும். நம்ம காசு வந்து நம்ம அதுல முடங்காதுங்க. இப்ப மாட்டை கொடுக்கும் போது அந்த மாடு வாங்கின விலைக்கு பாதி விலைக்கு அந்த அளவுக்கு கறந்துருப்போம். பாதி விலைக்கு கொடுத்தாலும் அது நம்மளுக்கு பெருசா தெரிஞ்சுக்காதுங்க. இது போக இதர வருமானங்கள்னா ஏதாவது மாட்டு பண்ணையில் இருக்கு? அதாவது பால் இருக்கு, கண்ணுக்குட்டியும் ஒரு வகையில ஒரு லாபத்துல தான் வருது. இது தவிர்த்துட்டு சாணம் இருக்குங்க. சாணம் இப்போ டிராக்டர்ல பாத்தீங்கன்னா 3 ரூபாய்க்கு நம்ம வலிக்கிறாங்கண்ணா. ஓகே, ராலையில வலிக்கும் போது 2500 2600 அது ஒரு ஆளுக்கு ஒரு மாதிரி வலிப்பாங்கண்ணா. அதுலயே ஒரு இன்கம் வருங்கண்ணா. அதுலயும் ஒரு இன்கம் வரும். அது ஆள் கூலிக்கு அதாவது சாணி வச்சு கொட்டுறதுக்கு மட்டுமே ஒரு ஆள் போட்டோம்னா அதுக்கு அது ஈவனா இருக்குங்க. அந்த மாட்டு சாணத்துல இருந்து வர வருமானம் அந்த ஆள் கூலிக்கு சரியா போயிடும். ஆள் வைக்கல அப்படின்னா நமக்கு இருக்கு. இப்போ எண்ணிக்கை அதிகமாகும் போது இல்லைன்னா நம்மளுக்கு அந்த தீவன செலவு நம்ம இப்போ நம்ம மாடு அதிகமா இருக்கு. இப்போ நம்ம எல்லாமே இந்த மேனுவலா கொண்டு வர முடியாது. இப்போ ஆட்டோ பைக் வச்சிருக்கோம். அந்த செலவு வந்து அந்த கொண்டு வர செலவு வந்து தீவனம் கொண்டு வர செலவுக்கு வந்து இரவு வந்து காஸ்ட் வந்து சரியா இருக்கும். அந்த மாட்டு சாணம் வந்து அதுக்கான செலவுகளை வந்து ஈடுகட்டிடுங்க. இப்போ எது சிறப்பான முறையா இருக்கு? அதாவது வந்து ஆட்கள் வச்சு பராமரிக்கிறதா இல்ல நம்மளே பராமரிக்கிறதா? ஏன்னா எண்ணிக்கை அதிகமாகும் போது ஆட்கள் தேவைப்படுது இல்லையா? கண்டிப்பாங்கண்ணா. ஆனா ஆட்களை நம்பியுமே விடக்கூடாதுங்கண்ணா. அவங்க அதாவது நம்ம முதல் போட்டிருக்கோம். சரி, அவங்க வந்து காமனா எல்லாத்துக்கும் பண்ணிட்டு போயிருவாங்க. ஓகே, இப்ப நம்மளே இப்போ நம்மளுக்கு பிடிச்ச இந்த தொழில் செய்யறோங்க. சரி, அதனால நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கு பார்த்து செய்வோம். ஓகே, இப்ப ஒரு மாடு இப்போ டல்லா இருக்குன்னா அவனுக்கு தெரியாது. சரி, அது நார்மல் டல்லா கிளைமேட் மாறு டல்லா இருக்குது. ஆனா நம்ம டல்லா இருக்கு நம்ம என்ன ஏது காய்ச்சல் இருக்கா என்னாச்சு நம்ம டெம்பரேச்சர் பாக்குறது எல்லாமே பார்ப்போங்க. அது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு மறுபடி ரெடியாலும் நம்ம டாக்டரை கூப்பிட்டு பார்க்கலாங்க. ஓகே ஓகே, ரொம்ப அருமையா சொன்னீங்க நிவாஸ். அதாவது வந்து மாட்டுப்பண்ணை தொழில் வந்து 100% லாபம் தான் சொல்றீங்க, அடிச்சு சொல்றீங்க இல்லையா? சொல்றேன், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கருத்துமே இல்லைங்க. ஒருவேளை இதுல யாருக்காவது மாற்று கருத்துக்கள் இருந்தா அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? ஓகே, அதாவது 3 கருத்துக்கள் சொல்லியிருக்கீங்க. ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மாட்டு பண்ணை நடத்தணும்னா மாடுகளை தேர்வு செய்யறது தெளிவா இருக்கணும். அதுக்கான தீவன முறையை சரியான தீவனங்கள் கொடுக்கணும். மாட்டு பாலை வந்து சரியான முறையில மார்க்கெட்டிங் பண்ணணும் இல்லைங்களா? ஆமாங்க. ஒன்னா பாலை வந்து பாலா கொண்டு போய் கொடுக்க முடிஞ்சா கொடுக்கலாம். இல்லைன்னா
தயிர், வெண்ணெய், நெய், மோர், இப்ப நிறைய பாலுக்கு மட்டும்தான் மதிப்பு இல்லைங்கண்ணா. ஓகே. பால்ல இருந்து எடுக்கிற பொருள் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா, அதாவது மதிப்பு கூட்டுற பொருட்கள் எல்லாத்துக்கும் வந்து விற்பனை வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப அதிகமா. நீங்க மில்க் ஷேக்கே இருக்குதுங்க. ஓகே. மில்க் ஷேக் எவ்வளவு பேக்கரில எவ்வளவு சேல்ஸ் ஆகுதுங்க. ரோஸ் மில்க், இந்த எவ்வளவு பாதாம் எல்லாம் நிறைய போகுதுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நெய் எல்லாம் பாத்தீங்கன்னா உதய கிருஷ்ணால பெரிய பிராண்ட் இவ்வளவு நெய் எல்லாம் பண்றாங்கன்னா, எல்லா ஸ்டோர்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன பாட்டில நெய் ஒரு பொட்டி கடையில கூட நெய் இருக்குங்க. சோ மதிப்பு கூட்டி விற்பனை பண்ணா லாபம் அதிகம். கண்டிப்பா அதிகமா இருக்குங்க. மதிப்பு கூட்டிய பொருள் விற்கிறதுக்கு வந்துங்க கடை கடையா சப்ளைக்கு ஆளுங்க. அது எல்லாமே கொஞ்சம் ரிஸ்க் இருக்குதுங்க. ஆனா ப்ராஃபிட் அதிகமா தான் இருக்கு. ஓகே, இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஒரு மாட்டு பண்ணையில் சக்ஸஸ் நீங்கள் பண்ணது மட்டும் இல்லாமல் அதை ஒரு எடுத்துக்காட்டாக மற்றவங்களுக்கும் வந்து சக்ஸஸ் பண்ண முடியுங்கிறத சொல்லியிருக்கீங்க. நம்ம இதோட இந்த வீடியோ முடிக்க போகிறது இல்லைங்க. அடுத்தடுத்த பகுதிகள் பின்னாடி நம்ம போடுவோம். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பண்ணைக்காரன் ஃபேமிலி. ரொம்ப நன்றிங்க.